ஆதி காலத்துல இருந்த கடவுள்கள்ல இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு கடவுள் யாரா 10 தேவிகள், தசமகா தேவிகள் காமாக்கியாவை சுத்தி இருப்பாங்க. இப்போ இன்னைக்கும் அசாம் போய் காமாக்கியா போனீங்கன்னா 10 தெய்வங்களும் தசமகா தேவி தெய்வங்களும் இருக்கும். நம்ம கோயில கூட இங்க கூட நமக்கு என்னுடைய குரூப்ல இருந்து கூட இங்க ஒரு சாமிஜி வந்திருந்தாங்க. அவரு ட்ரெஸ்ஸே போட மாட்டார். இங்க வர்றதா இருந்தா மட்டும் 3 நாள் 5 நாள் திருவிழா ரொம்ப அமோகம். அப்போ அந்த அசாம் மாநில மக்கள்லாம். வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். குருஜி, சாதுக்களும் அகோரிகளும் எந்த தெய்வத்தை வழிபடுவாங்க? அவங்க டிஃப்ரெண்ட் இருக்கும்ல? டிஃப்ரெண்ட். பொதுவாகவே எல்லாருமே சிவனுடைய அம்சம், சிவனை நோக்கி தான் எல்லாரும் இருக்கிறது. சிவன் தான் பிரதானம். அங்கே சாதுக்களாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், அகோரிகளாக இருக்கட்டும், சிவனை நோக்கி இருக்கிறவங்க தான் அதிகம். அப்புறம் விஷ்ணு பற்றியும் இருக்காங்க. மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெஜாரிட்டி யாருன்னா சிவபெருமான் தான் மெஜாரிட்டி. ஏன்னா அவர் தான் ஆதி சிவனாகிய, அதாவது ஆதி காலத்துல இருந்த கடவுள்கள்ல இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு கடவுள் யாருன்னா சிவன் தான். இன்னைக்கும் எந்த நாடுகள்ல போய் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பள்ளம் தோண்டும் போது அந்த பள்ளத்துல ஒரு சிலை கிடைக்குதுன்னா அந்த சிலை சிவனுடைய சிலையா மட்டும்தான் இருக்கும். பாருங்க, சிவலிங்கம் தான் கிடைக்கும். வெளிநாடுகளில் தோண்டும் போது கிடைச்சது கூட சிவலிங்கம் தான் கிடைச்சது. அதனால தான் ஆதி கடவுள் ஐஸ்வர்யேஸ்வரராகிய சிவபெருமான்னு சொல்லுவாங்க. ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய சிவபெருமான் ஆதி கடவுள். அதனால அவரை நோக்கி தான் அகோரிகளும் சாதுக்களும் அதிகமாக, எல்லா கடவுளையும் சார்ந்தும் இருக்கிறாங்க. அதிகம்னு பார்த்தா சிவபெருமானை நோக்கி இருக்கிறவங்க தான் சாதுக்கள். சில சாதுக்கள் என்னன்னா சின்ன மஸ்தா அப்படிங்கிற கடவுளை வழிபடுறாங்க. அது ஏன் சொல்றாங்க? அதனோட விளக்கத்தை இல்லை, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, எந்த சாதுக்களாக இருந்தாலும் அன்னை யாருன்னு கொடுத்தாங்கன்னா காமாக்கியாவை கொடுப்பாங்க. காமாக்கியாவை சுற்றி இருக்கக்கூடிய தேவிகள் வந்து தசமகா தேவிகள்னு பேர். 10 தேவிகள், தசமகா தேவிகள் காமாக்கியாவை சுற்றி இருப்பாங்க. இப்போ இன்றைக்கும் அசாம் போய் காமாக்கியா போனீங்கன்னா 10 தெய்வங்களும் தசமகா தேவி தெய்வங்களும் இருக்கும். நம்ம கோயிலில் கூட சங்கு வடிவத்தில் வச்சுருப்போம் 10 தெய்வங்களை. அந்த 10 தெய்வத்தில் ஒன்று தான் நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன மஸ்தா, அதான் அதை சார்ந்து தான். அதான் அந்த 10 தெய்வங்களில் ஏதாவது சொன்னேன், சாதுக்கள் வந்து அதிகமாக சிவனை எடுத்துக்குவாங்க, அப்புறம் அம்பாள் எடுத்துக்குவாங்க, காளி எடுத்துக்குவாங்க, ஒருத்தர் சின்ன மஸ்தா எடுத்துக்குவாங்க, தூமாதேவி எடுத்துக்கினவங்க கூட இருக்காங்க. தூமாதேவி அவ்வளோ சீக்கிரம் யாரும் கும்பிட மாட்டாங்க. தூமாவதின்னு பேர் தூமாதேவி. புகை வடிவத்தில் இருக்கிறவ வயசான கேரக்டராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூன்யத்தை இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது அற்புதமான கடவுள். அதை எடுத்து உபாசனை செய்கிறவங்க கூட இருக்காங்க. யாருக்கு இந்து மதத்தில் நமக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, தீட்சை எடுக்கிறத எடுத்துக்கிட்டு உனக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளை நாடி போ, அவ்வளோதான். இந்த சாமியை தான் நீ கும்பிடணும், இந்த சாமிக்கு தான் தீட்சை, நீ இதை தாண்டி போகக்கூடாதுலாம் கிடையாது. சிவ தீட்சை எடுத்துக்கோ, விஷ்ணு தீட்சை எடுத்துக்கோ, எதையாவது ஒன்று எடுத்துக்கோ, இல்லை அம்பாலை எடுத்துக்கோ, முருகரை எடுத்துக்கோ, எங்கே வேணாலும் எடுத்துக்கோ, எதை வேணாலும் வச்சுக்கின்னு அந்த ஆன்மீகத்துக்குள்ளே போ, அவ்வளோதான். ஆன்மீகத்துக்குள்ளே வந்தால் என்ன பண்ணணும்? நன்மையை செய், இதுதான் கோரிக்கை. இதுக்குள்ளே வந்துட்டியா நன்மையை செய், இதுதான் விஷயம். இப்போ பொதுவாகவே நாகா சாதுக்கள் பார்த்தீங்கன்னா ஆடை இல்லாமல் இருக்காங்க. அதுக்கான காரணம், முக்கியமான காரணம் என்னவா இருக்கு? நாகா சாதுக்கள் ஆடை இல்லாமல் அதிகமாக இருக்கிறது இல்லை. அகோரிகள் தான் ஆடை இல்லாமல் அதிகமாக இருக்கிறது. நாகா சாதுக்கள்லையும் இருக்காங்க, ஆனால் அதிகம் யாருன்னா அகோரிகள் தான் வந்து ஆடை துறந்தவர்கள்னு சொல்லுவாங்க. ஆடை அவங்க போடுறதில்ல. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இந்த முற்றும் துறந்த முனிவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரகன்றதுனால எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு ட்ரெஸ்ஸும் கிசம் வேணாம், ஒன்று வேணாம், எனக்கு சிவம் தான், சாம்பல் தான் என்னுடைய உடைன்னு சொல்லி சாம்பலை தான் தடவிக்குவாங்க. நாகா சாதுக்களில் அதிகமாக அதில் இருக்க மாட்டாங்க. அதாவது உடையை வந்து முற்றும் எடுக்க மாட்டாங்க. இருக்கிறாங்க, அதிகமாக அகோரிகள் தான் இருக்கிறது உண்டு. அவங்க தான் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு அவங்க நான் சொன்ன மக்களோடு ஒன்றிணைய மாட்டாங்க. அந்த ஆடையை துறந்தவர்கள்லாம் நீங்கள் வெளியில் அதிகமாக பார்க்க முடியாது. அவங்க எங்கேயாவது ஒரு பக்கமாக இருந்துன்னு அப்படியே சிவ வழிபாடு பண்ணிங்கன்னா அப்படியே இருந்துக்குவாங்களே தவிர பொதுமக்களோட கலந்துக்க மாட்டாங்க. அதனால் அந்த ஆடை பெரிய விஷயமா இல்லை. இங்கே கூட நமக்கு என்னுடைய குரூப்பில் இருந்து கூட இங்கே ஒரு சாமிஜி வந்திருந்தாங்க. அவரு ட்ரெஸ்ஸே போட மாட்டார். இங்கே வர்றதா இருந்தால் மட்டும் ஒரு துணியை மேலே போட்டுக்குவார். அங்கே அவருடைய ஆசிரமத்துக்கு அவருடைய இடத்துக்கு போனோம்னா அவர் துணி இல்லாமல் தான் இருப்பார். இங்கே வந்திருந்தாலும் அவர் வெளியில் ரோட்டில் கிட்டில் போகிறதுக்கு காரில் போகும்போது தான் கொஞ்சம் அது கூட சும்மா கொஞ்சம் போட்டுக்குவார், அவ்வளோதான். அது மாதிரி இருக்கிறாங்க. அது அவர்களுடைய மனோநிலை. அது இது தினசரி வாழ்க்கையில் இவங்களோட பிரார்த்தனையும் வழிபாட்டு முறை இருக்கும்ல குருஜி, சாதுக்களோட அது என்ன மாதிரி இருக்குது? இல்லை, அவங்களுடைய பிரார்த்தனையும் வழிபாட்டு முறையும் ஒன்று தான். நான் ஏற்கனவே சொன்னது தான். சிவனை நோக்கி வழிபாடு செய்கிறது, பிரார்த்தனையும் அதுதான். உலகம் சேமமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் வந்து எனக்கு மறுபிறவி வேண்டாம், எனக்கு சிவனோட ஐக்கியமாகணும், இருக்கிற வரைக்கும் நன்மையை செய்து கொடுக்கும், இதுதான் அவங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கும். யாருடைய? சாதுக்களுடைய பிரார்த்தனையாக இருந்தாலும் அகோரிகளோட பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி. அகோரி நான் தான் சிவனே சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள். இறக்கிறத பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. இவங்க பிறருக்கு நன்மையை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கைகள்.
குருஜி அஸ்ஸாமுக்கு அப்புறமேட்டு இப்போ இங்கே சென்னையில் நம்மளோட கோவில் தான் குருஜி காமாக்கியா அவங்களோடது இருக்குது. அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு வழிபாட்டு இது, அங்கே ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி வித்தியாசங்கள், இல்லை ரெண்டும் ஒன்று தானா? இல்லை, அதே கடவுள் தான் நம்ம வச்சுருக்கிறோம். பட் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் இல்லையா? நம்ம இங்கத்துக்கு எது பொருத்தமாக இருக்கும் அப்படி மாற்றிக்குவோம் கொஞ்சம். அந்த மாதிரி அங்கே வந்து எப்படின்னா வழிபாட்டு முறை உறவு வழிபாடு இருக்காது. அங்கே அம்மனுடைய யோனி பிடம் இருக்கும், அதை கூட பார்க்க முடியாது. ஒரு கலசம் வச்சு பூவை போட்டு வச்சுருவாங்க, அதுதான் வழிபாடு. உருவ வழிபாடுகள் வச்சுருக்க மாட்டாங்க அங்கே. அம்மன் யோனின்றதுனால உருவம் கிடையாது. சும்மா 4 பேர் வேணுமேனு ஒரு உருவத்தை வச்சுருக்காங்க, வெளியில் கருவறையில் இருக்காது. நம்ம இங்கே கருவறையில் உருவ வழிபாடு வச்சுருக்கோம், அம்மனுடைய சிலையே வச்சுருக்கிறோம். இது உண்டு. அங்கே வருஷத்தில் 3 நாள் அம்மனுக்கு மாதவிலக்கு காலம், பெரிய பண்டிகை, அம்பு பாய்ச்சி மேலான்னு அந்த நிகழ்ச்சிக்கு பேர். ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. அது வந்து வருஷத்தில் 3 நாள் கோயிலை மூடிட்டு பெருந்திருவிழா. அசாம் மாநில மக்கள்லாம் அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதாவது அந்த அம்மனுக்கு அம்பு பாய்ச்சி மேலே வரும்போது அம்மனுக்கு அந்த கோயிலை க்ளோஸ் பண்ணுவாங்க மாதவிலக்குன்னு சொல்லிட்டு. அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் திருவிழா வைப்பாங்க. கோயில் மூடிடுவாங்க, ஆனால் திருவிழா நடக்கும். எத்தனை நாள்? 3 நாள் 5 நாள் திருவிழா, ரொம்ப அமோகம். அப்போது அந்த அசாம் மாநில மக்கள்லாம் குளிக்க மாட்டாங்க, பெண்கள்லாம். அவங்க மாதவிலக்கு மாதிரி ஒரு பாவனையில் இருப்பாங்க. அம்மனுக்கு கோயில் திறந்தவொன்னே குளிப்பாங்க. இது ஒரு பழக்கம் அங்கே. நம்ம கோயிலில் என்ன பண்ணியிருக்கோம்னா மாதத்தில் 3 நாள் ஒரு அம்மனுக்கு மாதவிலக்குங்கிற மாதிரி ஒரு பாவனையாக வச்சுருக்கிறோம். அமாவாசைக்கு முதல் நாள் மறுநாள் 3 நாளுக்கு வச்சுருக்கிறோம். அப்போ வந்து அம்மனை தரிசனம் பண்ணணும்னா அம்மனுடைய பிரம்மசரசம் மட்டும் தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறோம் இங்கே. அங்கே வருஷத்தில் 3 நாள், இங்கே மாதத்தில் 3. இந்த மாதிரி இங்கே சில ஏற்பாடுகள். அப்புறம் யோனி பிடம் வச்சுருக்கிறோம், யாகங்கள் ஹோமங்கள் செய்துக்கிட்டே இருப்போம். எல்லா விதமான, அதாவது காமாக்கியா தேவி அப்படின்னாலுமே அது என்னன்னா யோனி தேவி தான், பெண்களுக்கான பெரும் கடவுள். ஒரு பொண்ணு பெரியவள் ஆகணும்னாலும் சாமி அம்மனை கும்பிடலாம், குழந்தை பாக்கியத்துக்கும் யோனி தான், கர்ப்பம் தான் யோனி தான். இப்படி எல்லாத்துக்குமே காமாக்கியா தேவி தான். சிருஷ்டி தேவின்னு பேர். யோனினா சிருஷ்டி தேவின்னு பேர். ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுடைய லைஃப்பில் நேரமே சரியில்லைன்னா அம்மனுக்கு தத்து கொடுத்து எடுக்கலாம். உலகத்திலே தத்து கொடுத்து எடுக்கக்கூடிய ஒரு கடவுள் எதுன்னா காமாக்கியா தான். யோனி தெய்வத்துக்கு தான் கொடுக்க முடியும். நம்ம நாங்கள் கொடுக்குறோம், முருகருக்கு கொடுக்குறோம், பெருமாள் கொடுக்குறோம், விநாயகருக்கு கொடுக்குறோம், சிவனுக்கு கொடுக்குறோம், அம்பாளுக்கு கொடுக்குறோம், லக்ஷ்மி கொடுக்குறோம், எல்லா சாமிக்குமே பண்ணுறோம், கரெக்ட். ஆனால் அதிதேவதை யாருன்னா காமாக்கியா தேவிக்கு தான் தத்து கொடுத்து எடுக்கக்கூடிய அற்புதமான கடவுள். ஏன்னா யோனி பிறவிதானே பிரச்சனை. இப்போது சுகப்பிரசவம் வேணுமா, இங்கே வந்து காமாக்கியா தான் கும்பிடுவாங்க. ஒருத்தருக்கு சுகப்பிரசவம் அடையணும்னா காமாக்கியா தான். அந்த குழந்தை நல்ல நேரத்தில் நல்ல காலத்தில் பிறக்கணுன்னாலும் காமாக்கியா தேவி தான், ஏன்னா சிருஷ்டி தேவிங்கிறதுனால. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. சிருஷ்டி தேவி அப்படின்னால பெண்ணுடைய பெண் உறுப்பு, அந்த உறுப்பு தான் அவங்க ஒரு பொண்ணை பெரியவளாக ஆக்கிறதுக்கான அந்தஸ்து கொடுக்குது, குழந்தை பாக்கியத்தை கொடுக்குது, திருமண பாக்கியத்தை கொடுக்குது, குழந்தை பாக்கியத்தை கொடுக்குது, அந்தஸ்து கொடுக்குது. எல்லாமே அந்த யோனியின் அடிப்படைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் காமாக்கியா தேவி. அவளை வணங்கினால் எல்லா விஷயமும் அதுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத விதி. ஏன் அப்படின்னா சிருஷ்டி தேவி. அதனால் அங்கேக்கும் இங்கேக்கும் விஷயங்கள் ஒன்று தான். அங்கே வந்து பலி பூஜைகள் உண்டு. காமாக்கியாவில் பலி பூஜைகள், இங்கே இன்னும் அதை பண்ணலை. பட் எதிர்காலத்தில் பண்ணணும். இப்போதைக்கு பலி பூஜைகள் இல்லாமல் சைவ பூஜையிலே கொண்டு போயிட்டுருக்குறோம். இந்த 2 தான். பலன் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். எங்கே போனாலும் அங்கே காமாக்கியா தேவியோடைய பலன் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை, நம்ம தான் வச்சுருக்குறோம். நிறைய பேர் இங்கே வராங்க, யோனி பூஜை பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து அதாவது அம்மனுடைய யோனி பீடம் இருக்கும், அதில் உட்காந்து பூஜை பண்ணிக்குவாங்க, அம்மனுக்கிட்ட ஆரத்தி பண்ணிக்குவாங்க, கொடி எழுதி வைப்பாங்க, அம்மனுடைய கையில் வெற்றி கொடி இருக்கும், அதில் எழுதி வைப்பாங்க. இப்படி மக்களுடைய நம்பிக்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் உண்டு. ஆனால் நம்பிக்கை எப்படி நடக்குதுங்கிறது அதை விட பெரிய முக்கியமான விஷயம் தான். குருஜி, நீங்கள் சொன்னது பிரகாரம் பார்த்தா பெண்களுக்கான முக்கியமான பிரதான பிரச்சனைகளுக்கு தான் ஒரு ரெமடியாக காமாக்கியா அம்மா இருக்காங்க. ஆண்களுக்கு எந்த மாதிரி இருக்கிறாங்க, அவங்க வழிபடலாமா? காமாக்கியா தேவி வந்து பெண்களுக்கு பிரதான தெய்வம், பெண்களுக்கான பிரதான தெய்வம். ஆண்களுக்கான அன்னை தெய்வம்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கான பிரதான தெய்வம் ஆண்களை அரசியல் சம்பந்தமான விஷயம், ஒரு தலைமையில் இருக்கணும், நான் அரசியலில் வெற்றி பெறணும், ஒரு தலைமையில் இருக்கணும் அப்படின்னாலும் அம்பாள் வழிபாடு தான். வியாபாரத்தில் பெருக்கமாக இருக்கணும்னாலும் காமாக்கியா தேவி அனுகூலம் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வரலாற்று கதைகளில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆண்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு பிரதானமாக இருக்குது, ஆண்களுக்கு எல்லாம் உண்டு. இதுதான் விஷயம். இதில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.